ஹாய் வீவர்ஸ். இப்போ நான் காட்டுறது என்னென்னா மாங்காவும் கற்பூரவள்ளி இலையும் தான் காட்டுறேன் காய்ஸ். இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் இதை செஞ்சு கொடுங்க. மாங்காய் ஜூஸும் கற்பூரவள்ளியில் பஜ்ஜி. அது எப்படின்னு குழந்தைங்க இந்த சளி பிடிச்சிருக்கோம், ஜூஸ் எல்லாம் குடித்து ஐஸ் வாட்டர்லாம் குடித்து வயிற்றில் பூச்சிருக்கும் இனிப்பெல்லாம் சாப்பிட்டு, அதுக்கு தான் இது பஜ்ஜி. அது போடுறது எப்படின்னு சொல்கிறேன். பஜ்ஜி மாவு நல்லா கரைச்சிட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுடுங்க. கற்பூரவள்ளி இது பாருங்க, கழுவி எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். இதை எண்ணெய் காயிற எண்ணெயில் நல்லா முக்கி இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துடுங்க. நல்லாயிருக்கும் அது பஜ்ஜி. குழந்தைங்களுக்கு சாதாரண கற்பூரவள்ளி ஜூஸ் எல்லாம் கொடுத்திங்கன்னா குடிக்க மாட்டாங்க. அடுத்தது மாங்காய் ஜூஸு. சர்க்கரை போட்டுங்க. அதுக்கப்புறமேட்டு நன்னாரி விதை ஊற வச்சுக்கிறேன், அதையும் போடுங்க. போட்டு அப்புறம் மாங்காய் உப்பு தேவையான அளவு கொஞ்சம் ஒரு சிட்டிகை மட்டும் போட்டுங்க. அப்புறமேட்டு மாங்காய் அரைச்ச ஜூஸை ஊற்றிங்க. அப்புறம் சோடா ஊற்றிங்க. நல்லா கலக்கி குழந்தைங்களுக்கு சாயங்காலம் இதையும் இந்த ஜூஸையும் அந்த பஜ்ஜியும் சேர்ந்து கொடுங்க. பசங்க சாப்பிட்ருவாங்க. அந்த பஜ்ஜி கொடுத்திங்கன்னா அவ்வளோ நல்லது. பூச்சி பிடிக்காது, சளிக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அது மாதிரி செஞ்சு சாயங்காலத்தில் ஸ்நாக்ஸாக கொடுங்க காய்ஸ். ஃபாலோ பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ காய்ஸ்.